வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு நல்ல சிந்தனையை சிந்திக்க போகிறோன்னு நினைக்கிறேன். நான் எங்கே போகிறோம் நாம் அப்படிங்கிற தலைப்பு. எங்கேயோ போயிட்டுருக்கோம், அது மட்டும் தெரியுது. பட் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் தெளிவாக இல்லை. இது தனி மனிதனுக்கும் எடுத்துக்கொள்ளலாம், மொத்த சமுதாயத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்ம எல்லாருக்கான தேவை ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு, இவ்வளோதான் தேவை. இவ்வளோதான். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உண்மையிலுமே உனக்கு என்ன தேவை அப்படின்னு உட்காந்து நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதி, அவ்வளோதான். ஒரு நிம்மதி, ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம், அவ்வளோதான் தேவை. வேற என்ன இது வேற ஒன்றுமே தேவைன்னே இருக்காது. பட் என்ன தேவைன்னே தெரியாததால நாம் என்னென்னத்தையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த உலகமே எதை நோக்கி ஓடிட்டு இருக்கு? இந்த உலகமே எங்கே நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு க்ஷணம் நாம் நின்று சிந்திச்சு பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற உலகம் எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பத்தில் போகணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பத்தில் போகுது. பிறந்த குழந்தை முதல் வயதான காலத்தில் அவங்க நிறைவு பெறது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம? இன்னைக்கு குழந்தை பிறக்கிறதுலேயே இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது. 100க்கு 40 பேருக்கு தான் கரு உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. 60 பேருக்கு கரு உருவாகிறது இல்லைங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள். அப்படி குழந்தை வெளியே வந்த உடனேயும் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் தள்ளிடுறோம். அவங்களுக்கு என்ன ஏதுன்னு விவரம் புரியாத வயதிலிருந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. சரி, அப்படித்தான் படிப்பை கொடுத்தோமே, அந்த படிப்பால் அந்த குழந்தை நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு ஸ்கூல் போகாமல் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் போல. சரிதானுங்களா? யோசித்து பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம குழந்தை பிறக்குது, பிறக்கிற இடத்துல லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோம், வயிற்று அறுத்து வெட்டி எடுக்கிறோம். பிறந்ததுலேருந்து குழந்தைக்கு பல நோய்கள், அந்த மருத்துவத்தை பற்றின எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் அதே மருத்துவத்தில் திரும்ப 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 போய் மருந்து மாத்திரைகளை வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு குழந்தைகளை நோயாளியாக்கி, குழந்தைகளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குற உணவுப் பொருளிலிருந்து, போடுற உடையிலிருந்து, இருக்கிற இருப்பிடம் வரைக்கும் எத்தனையோ அந்த இயற்கையை பற்றிய, நம்ம வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாமல் அதில் இருக்கிற விஷத்தை எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து, சரிங்களா, குழந்தைகள் உணவை நஞ்சாக்கி, விவசாயத்தை மொத்தமாக அழித்து, இருக்கிற இயற்கையான இனங்களை எல்லாம் அழித்து செயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேராசையால் அதில் விளையிற மருந்தடிக்கப்பட்ட உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்கள இன்னும் பலவீனமாக்கி நோயாளியாக்கி, படிப்பு அப்படிங்கிற பேரில் என்னத்தை கொடுக்குறோம் நம்ம? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. கல்விங்கிற பேரில் ப்ரீகேஜியில் தொடங்குது. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, 1st ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்டு, கிட்டத்தட்ட 15 வருஷம் காலி. முடிச்சுட்டு வெளியே வந்தால் அதுக்கப்புறம் 1st டிகிரி, 2nd டிகிரி அல்லது டாக்டரேட்டு அது இதுன்னு போய் அதில் 5 வருஷம் குறைஞ்சது காலி. 20 வருஷம் படிச்சுட்டு வர்ற குழந்தைகளுக்கு என்ன ஒழுக்கம் இருக்குது, என்ன வாழ்க்கை தெரியும்? சொல்லுங்க பார்ப்போம். உடம்ப பராமரிச்சுக்க தெரியுமா? மனசை நல்லா வச்சுக்க தெரியுமா? உறவுகளை இனிமையாக வச்சுக்க தெரியுமா? செய்கிற தொழிலை நேர்மையாக செய்ய தெரியுமா? தன்னை பற்றி ஏதாவது தெரியுமா? எதுக்கு இத்தனை லட்சம்? எதுக்கு இவ்வளவு கஷ்டம்?
எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம்? அதை ஓடு 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 ஓடுன்னு ஓட வச்சு, ரேஸ் குதிரை மாதிரி அதை சம்பாதிக்க வச்சு, அதுக்கப்புறம் கொண்டு போய் லோனு 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 லோனுன்னு லோனு அலைய வச்சு, எதுக்கு வீடு, எதுக்கு வாகனங்கள், எதுக்கு நகைகள், என்ன ஒரு புரிதலுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கைக்குள்ளே போய் சிக்கிட்டு, திருமணம்னா என்னன்னே தெரியாமல் அதை பண்ணிட்டு, அதுக்கு படாத கஷ்டப்பட்டு பண்ணி, இன்னைக்கு வேற பிள்ளையே கிடைக்கிறது இல்லை, அது வேற பிரச்சனை. சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன ஒரு ஆடம்பரம், என்ன ஒரு வெட்டி செலவு, எத்தனை லட்சத்தை வீணாக்கி, அப்புறம் அந்த குழந்தை பிறந்தா அந்த குழந்தையை வளர்த்துறது எத்தனை பிரச்சனை. இங்கே 40 வயசுக்கு மேலே நமக்கு உடம்புல இத்தனை நோய்கள், குடும்பத்துக்குள்ள உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள், வயதாய் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ எதை நோக்கி என்னதான் பண்ணுறோம் நம்ம. அப்போ உண்மையாலுமே இந்த வாழ்க்கை கஷ்டமானதா இல்லையா? யோசித்து பாருங்க. இந்த உண்மையாலுமே இந்த வாழ்க்கை கஷ்டமானதா? இப்படி கஷ்டப்படுறக்கா இறைவன் நம்மளெல்லாம் பெற்று விட்டுருக்கிறாரு. அப்போ சிந்திக்க தெரியாத மக்கள் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். துன்பங்களை அவன் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ நின்று ஒரு சனம் யோசிப்போமே, என்னதான் பண்ணுறோம் நம்ம, எங்கே தான் போயிட்டு இருக்கோம், எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? பணம் 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 பணம்னு பெருங்கூட்டம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? புகழுக்கென்று சில கூட்டம் ஓடிட்டு இருக்கு, அதிகாரத்துக்குன்னு சில கூட்டம் ஓடிட்டு இருக்கு. பணம் தானே பெரும்பான்மையான மக்களோட நோக்கமாக ஓடிட்டு இருக்கோம். சரி, எதை பண்ணாலும் பரவாயில்ல, பணம் சம்பாரிச்சுக்கலான்னு ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கே. இப்போ இது எதை நோக்கி ஓடுது? அப்படி அதை போய் அடைஞ்சவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்களா, நிம்மதியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. அப்போ இந்த மொத்த சமுதாயமே மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, மயக்க நிலையில் இருக்குது. ஒரு கனவுல ஒருத்தன் படுத்துட்டு கனவுல ஒரு நாய் துரத்துற மாதிரி பார்த்தா அப்படின்னா, அவன் மயங்கி இருக்கிறான், கனவுல மயங்கி இருக்கான், தூக்கத்தில் மயங்கி இருக்கிறான். அப்போ ஒரு நாய் துரத்துறப்போ அவன் ஓடுறான், அவன் உடம்புல வேர்த்து கொட்டுது. ஒரு குறிப்பிட்ட சனத்தில் நாய் கடிச்சு போடுது. கடிச்சோடனே திடீர்னு முழிப்பு வருது, ஐயோ அம்மான்ட்டு எந்திரிக்கிறான். அப்போதான் தெரியுது, டேய் இது ஒரிஜினல் இல்லைடா, இது கனவுடா. அப்பாடா சோ நாய் இல்லையா அப்படிங்கிறான். அந்த மாதிரி நாம் இப்போ ஒரு கனவு வாழ்க்கையில் சிக்கிட்டோம், மாயையில் சிக்கிட்டோம். எது உண்மையினே தெரியல, விழிப்பே வரல நமக்கு. இன்னும் அதில் தான் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமானது, எவ்வளோ ஒரு அழகானது, எவ்வளோ பிரம்மாண்டமானது, எவ்வளோ பிரமிக்கத்தக்கது, எவ்வளோ அதிசயமானது. அப்போ இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டு போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதை நோக்கி போகிறோன்னு கொஞ்சம் யோசித்து நின்று ஒரு செகண்ட் நின்று யோசிக்க வேண்டிய டைம் இப்போ. எதுக்கு இந்த ஓட்டம்? நாம் படுறது கஷ்டம் இல்லாமல் குழந்தைகளை போட்டு படாத பாடுபடுத்தி, உண்மையாலுமே 4 மாடை வாங்கி கொடுத்துட்டு விட்டிங்கன்னா போதும், அவன் நல்லா பொழைச்சிக்குவானாட்டு, நிம்மதியாக இருப்பானாட்டு. சரிங்களா? அந்த மாதிரி போயிட்டுருக்கு. தலையில் வலிச்சு வலிச்சு பிரச்சனையை நாமளாக போட்டுக்கிறோம். எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னே தெரில, நம்மளா போய் ஆப்பில் போய் உட்கார்ற மாதிரி போய் உட்காந்துக்கிறோம். யோசிச்சு பாருங்க, எதுக்கு இந்த ஓட்டம்? வீடு கட்டுறதுக்காக ஒரு பக்கம் கஷ்டம், ஒரு பக்கம் தொழிலை பெருசாக பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு கஷ்டங்கள், பொருளாதாரத்தில் உயர்வதற்கான கஷ்டங்கள். சரி, அப்போது என்னோட கேள்வி என்னன்னா, இறைவன் நம்மளை கஷ்டப்படுறதுக்கு தான் பெற்று விட்டுருக்கானா அப்படின்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் இப்படி கஷ்டப்படுறது இல்லையே. உடலை கெடுக்கலையே, மனதை கெடுக்கலையே, உறவுகள் ஒன்றும் பெருசாக கெடுத்துக்கலையே, இயற்கையை கெடுக்கலையே, சமுதாயத்தையும் அழிக்கலையே. யோசித்து பாருங்க. இந்த பூமியில் மனிதன் மட்டும் இல்லாமல் இந்த பூமியை கற்பனை பண்ணி பாருங்களேன் கொஞ்சம்.
சில ஆங்கில படங்களில் காமிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு அற்புதமான உலகம் மாதிரி ஒரு காட்சிப்படுத்திய உலகம் இருக்கு, பார்த்துருக்கீங்க? அப்போ அந்த படங்கள்லாம் காமிப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படியே ஒரு க்ரீனிஷ் வேர்ல்டாக, ஒரு சொர்க்கம் மாதிரி, நல்ல இயற்கையான மரங்கள், உயிரினங்கள். அங்கே மனுஷனே இருக்க மாட்டான். மிருகங்களுக்கான படங்கள் பல பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்படி இந்த பூமி எவ்வளவு அழகானது, அற்புதமானது, அதில் எவ்வளோ உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்குது. இந்த மனித இனம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த பூமி இன்னும் அழகுபடுத்துறதுக்கு தான் இறைவன் இல்லை பண்ணின அழகை ரசிக்கிறதுக்கும், இன்னும் இதை சிறப்பாக அழகுபடுத்துறதுக்கும், இன்னும் இங்கே இருக்கிற உயிர்களுடைய துன்பத்தை எல்லாம் போக்குறதுக்காக உருவான இனம் மனித இனம். யோசித்து பாருங்க. மனிதன் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும்ல. ஒரு காட்டை உருவாக்க முடியும் அவனால, காற்றை அவனால் உருவாக்க முடியும். எவ்வளவு விஷயத்த மனுஷனால செய்ய முடியும். ஆனால் இன்னைக்கு மனித இனத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது? இந்த உயிர்களை எல்லாம் காப்பாற்ற வந்த உயர்ந்த உயிரினம் மனித இனம். இந்த மனித இனமே இந்த உயிர்களை அழித்து கொண்டிருக்கிறது. தான் வாழ்ற இயற்கையை அழிச்சிட்டு இருக்கு. சரிங்களா? எவ்வளவு மரங்களை அழிக்கிறோம், எவ்வளவு நிலத்தை பாழாக்கிறோம், எவ்வளவு நீரை வீணாக்கிறோம், எவ்வளவு விஷத்தை கொட்டி அந்த நீரை, நதிகள் எல்லாம் மீட்டெடுக்க முடியுமா நம்மால? எதுக்காக இந்த ஓட்டம்? இப்போ அறியாமை இருள மனித இனம் சிக்கி, தானும் சிக்கினதோட மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே சிக்க வச்சு அழிச்சிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு மனித இனம் படுற துன்பத்திற்கு மாபெரும் காரணம். என்னன்னா, எந்த தவறும் செய்யாத பிற உயிர்களையும் நம்ம வதைக்கிறோம் இல்லையா? இங்க நொய்யல்ல சாயப்பட்டறை கழிவுகள் போய் தான் அந்த ஆறே வீணாச்சு இல்லைங்களா? உரத்துப்பாளையம் டேமை போய் பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சக்கணக்கான உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கும். இன்னைக்கும் அது சாக்கடையாக கூவமாக தானே ஓடிட்டுருக்கு. யார் பொறுப்பு? யார் காரணம்? நம்ம தான் காரணம். மனிதனுடைய அறியாமை தான் காரணம். யாருக்குமே செல்ஃப் ரெஸ்பான்ஸ் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்தியர்களுக்கு ரொம்ப குறைவுங்கிறாங்க. சரிங்களா? நடு ரோட்டில் எச்ச துப்புறது, போகிற இடத்துல யூரின் போகிறது, குப்பையை எங்கே வேணால் கொண்டு போய் கொட்டிக்கிறது, கண்டபடிக்கு உணவை தயாரித்து விற்கிறது, கலப்படம் பண்ணி விற்கிறது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பணத்துக்காக என்ன வேணால் பண்ணலாங்கிற அளவுக்கு ஒரு சூழல் வந்து போச்சு. அப்போ எந்த பாவத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? சர்வசாதாரணமாக பண்ணுறோம் இல்லையா? அப்போ இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம் எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்தாலும், எவ்வளோ பெரிய அதிகாரத்துக்கு போனாலும், என்ன ஒரு வாழ்க்கை வசதிகளுக்கு நீங்கள் உள்ளே போனாலும், நம்ம கர்மா எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்குங்கிற ஒரு புரிதல் நமக்கு வரணும் இல்லைங்களா? இல்லாட்டி 2 தலைமுறையில், ஜஸ்ட் 2 தலைமுறையில் 100 வயசு வாழ்கிறவன் 50 வயசாக மாறாதே. 10 குழந்தை பிறந்தவ ஒத்த குழந்தைக்கு பச்சை எடுக்க மாட்டானே. யோசித்து பாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் என்ன பண்ணுறோம்? இத்தனை படிக்கிறோம், எந்த குழந்தை பார்த்தாலும் சிங்கிள் டிகிரி, டபுள் டிகிரி, MBA, MBBS, CA பண்ணுறங்கிறான், அது பண்ணுறங்கிறான், இல்லாட்டி MPhil பண்ணுறங்கிறான், PhD பண்ணுறங்கிறான். 50 வயசில் செத்து போயிடும். தாத்தா பாட்டியும் கை நாட்டு, அது 100 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. சரிங்க? அது எழுத படிக்க போகல, பெருசாக சம்பாதிக்கல, இருக்கிற கூழையும் கஞ்சியும் குடிச்சிட்டு இருந்தாங்க, மனசு நிம்மதியாக இருந்தது. யோசித்து பாருங்க. சிந்திக்கணுமா வேண்டாமா? அவங்களுக்கு பெருசாக எழுத படிக்க தெரியாது. சரிங்களா? அவங்களுக்கு பெரிய பொருளாதார வளமெல்லாம் இல்லை, இவ்வளோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இல்லை, இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி இல்லை.
இருந்தாலும் அவங்க நிறைவாக இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம குழந்தைகளுக்கு என்னத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம்? சரிங்களா? எதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்? இல்லை நாம் எதையை ஃபாலோ பண்ணணும்? பொருள் ஓடிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பொருள் எத்தனை நீங்கள் சம்பாதிச்சாலும் பத்தாது. இதுதான் பொருளுடைய தன்மை. பொருளுடைய தன்மை என்ன? எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. ஏன்னா பொருளுக்கும் நிறைவுக்கும் சம்பந்தம் இல்லை. உங்க மனசுக்கும் நிறைவுக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. இப்ப எத்தனை பொருளை பெருக்கினாலும் உங்க மனசு நிறைவா இல்லைன்னா சந்தோஷம் முற்று பெறாதுங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அவ்வளவு ஸ்கூல்ல இவ்வளவு பாடங்கள் இருக்குதே, எதையாவது வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுக்குறோமா? 20 வருஷம் படிக்கிறோமே, 20 வருஷத்துல உடல் நலத்தை பத்தி இப்ப நம்ம இங்க சொல்லி கொடுக்கறது எத்தனை நாள்ல சொல்லி கொடுத்துடலாம்? ஒரு 20 மணி நேரத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துடலாம்ல? உடற்பயிற்சி, காயகல்ப, தியானம், அகத்தாய்வு, இவ்வளோதானே. சரி, ஒரு 50 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஒரு 50 மணி நேரம் ஒதுக்கி நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாதுதான். 20 வருஷம் படிக்கிறாங்க. காலையில் 9 மணிக்கு போனால் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் 6 மணி நேரம் படிக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 200 மணி நேரம், 200 நாள் வந்து வகுப்பு ஸ்கூல் இருக்குது. 200லேருந்து 210 நாள் ஸ்கூல் இருக்குது. 200 நாள் வச்சுக்கோங்க. இன்ட்டு 6 மணி நேரம் கணக்கு போடுங்க. 200 நாள் இன்ட்டு 6 மணி நேரம் 12,000 மணி நேரம் ஒரு வருஷத்திற்கு. சும்மா இல்லை. ஆமாம், எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் இன்ட்டு 200, 6 2 12, 1200 மணி நேரம். தப்பு. 1200 மணி நேரம் படிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. இன்ட்டு 20 வருஷத்திற்கு 10 வருஷத்துக்கு 12,000, 24,000 மணி நேரம் படிக்கிறாங்க. எப்பா தலையை சுத்துது இல்லை? ஆமாங்க, 24,000 மணி நேரம் படிக்க வைக்கிறோம் நம்ம குழந்தைகளை. அதில் ஒரு 50 மணி நேரம் வாழ்க்கையை பற்றி சொல்லிட்டீங்கன்னா 24,000 மணி நேரம் எங்க? ஜஸ்ட் 50 மணி நேரம். என்ன 50 மணி நேரம் கூட அதிகம் எனக்கு தெரிஞ்சு. எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறதுக்கு நான் சொல்கிறேன் 50 மணி நேரம். 24,000 மணி நேரத்தில் வெறும் ஒரு 24 மணி நேரம் கொடுத்தா போதும், அந்த குழந்தைகளுக்கு வாழ்க்கையை பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்துடலாம். அப்போ ஏன் இது இந்த சொசைட்டியில் அவேர்னஸ் வரல? இது உண்மையாலுமே வரலையா, இல்லை வந்தால் எல்லாரும் பொழைச்சிக்குவான்னு நினைக்கிறாங்களா? அப்படின்னா உண்மை என்னன்னா, வந்தால் எல்லாரும் பொழைச்சிக்குவான்னு நினைக்கிறாங்க. நம்மளை சுற்றி சிலர் இருக்காங்க பாருங்க, நம்மை சுற்றி பெரும் அரசியல் நடந்துட்டு இருக்கு. இந்த தத்துவம் போனால் அவனுக்கு உடம்பு நல்லாயிரும், அவனுக்கு மனசு நல்லாயிரும், அவனுக்கு உறவுகளில் சிக்கல் வராது, சரிண்ணா, அவன் பல்லெல்லாம் கழண்டு போகாது, முடியெல்லாம் கொட்டி போகாது, அவனுக்கு கேன்சர் வராது. இந்த தத்துவம் தெரிஞ்சிருச்சுன்னா யார் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுக்கலாமா இல்லையா? காலையில் எல்லாரும் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலாமா இல்லையா? பண்ணுறவங்களுக்கு தான் ரேஷனில் அரிசின்னு சொல்லலாமா இல்லையா? சொல்ல முடியுமா முடியாதா? தாராளமாக சொல்லலாம். சரியா? இப்போ ஹெல்மெட் கட்டாயம் போடணும்னு சொல்கிறாங்கல்ல, உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே. பாலிபேக் விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, இயற்கை காப்பாற்றுறதுக்கு தானே. அப்போ ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாதா? சரி, வளர்ந்தவங்களை விடுங்க, ஒரு ஸ்கூலில் சொல்ல முடியாது? ஸ்கூலில் 8 பீரியட் கொடுக்குறீங்கல்ல, அதில் ஒரு பீரியட் எக்ஸசைஸுக்கு கொடுக்கலாம்ல. அட 8 பீரியட் கூட வேண்டாம், ஒரு பீரியட் சேர்த்து கூட வச்சுக்கோங்க, 9 பீரியடாக வச்சுக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் எக்ஸசைஸ் கொடுக்கலாம்ல, ஒரு மெடிடேஷன் கொடுக்கலாம்ல. அந்த குழந்தை வலி வரப்போ எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. ஒரு ப்ரீகேஜிலேருந்து இந்த இயற்கை வாழ்க்கை வாழ்வியல் முறைகளை சொல்லி கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்துனா நம்ம இறை சாதனை மார்க்கத்தினோட இலக்கு அங்கே இருக்கு. சரிங்களா? நம்ம ஒரு இடத்துல கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கூல் கட்டி அது காலேஜ் வரைக்கும் போய் வாய்ப்பு இருந்தால் யூனிவர்சிட்டியாக கூட அதை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம்.
அங்கே 50% தொழில் கல்வி, 50% வாழ்க்கை கல்வி, அப்படி ஒரு சிஸ்டம். அது நம்மளோட ஒரு ஃபியூச்சர் ட்ரீம் ப்ராஜெக்ட் அது. இப்போ வருஷம் ஒரு 1000 பேர் குறைஞ்சது, அல்லது ஒரு 10,000 பேர், வருஷம் ஒரு 10,000 பேர், சரிதானுங்களா? அவங்கள வேதாத்திரிய மாணவர்களாக உருவாக்கி வெளியே அனுப்பணும். இன்னைக்கு இருக்கிற கல்வியில் அவன் படிக்கிறது எல்லாம் 2 மாதத்தில் படிக்க வச்சிடலாங்கிறாங்க. அவ்வளோதான் அவன் படிக்கிறான். வெறும் 2 மாதத்தில் அவனுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தா இது வருஷம் ஃபுல்லாக படிக்கிறத அவன் படிச்சிருவான். நம்ம 2 மாதத்தில் 64 கலை அவனுக்கு கற்றுக் கொடுத்துட முடியுங்கிறாங்க. அவன் அந்த +2 முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள 64 கலையும் கற்றுக் கொடுத்தலான்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது குழந்தை அந்த 3ஆவது வகுப்பு படிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 10 லாங்குவேஜ் 20 லாங்குவேஜ் வேணால் கற்றுக்க முடியுமாம்மா. அவ்வளோ ஸ்கில் இருக்காமா. சரிங்களா? அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது குழந்தைகிட்ட. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை பண்ணணும். இதை நம்ம மனசில் விதைக்கணும். எல்லா ஸ்கூல்லையும் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, உறவுகள், சமுதாயத்திற்கான ஆன்மீக கல்வி, யோக கல்வி, வாழ்க்கை கல்வி வரணும். அதனால தான் மகரிஷி சொல்கிறாங்க, குழந்தைகளை சீர்திருத்தும் திட்டம், குழந்தை வளர்ப்பு திட்டம். குழந்தைகளை யார் வளர்க்கணும்னு சொல்கிறாங்க மகரிஷி? அம்மா அப்பா வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. உலக சமாதானம் வரணும் அப்படின்னா, சரிங்களா, 7 வகை திட்டம் சொல்கிறாரு. அதில் உலகினிலே ஓருலக ஆட்சி, உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். ஏன்னா குழந்தைகள் தான் அடுத்த ஜென்ரேஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ இருக்கிற நாம அடுத்த 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஜஸ்ட் 100 இயர்ஸ். உலகம் முழுக்க எடுத்துங்க. இன்னைக்கு 2025, இன்னைக்கு இருக்கிற 800 கோடி மக்கள் தொகையும் 2125 ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். இன்னைக்கு பிறந்திருந்தா கூட 100 வயசுல செத்து போயிடுவான். யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு தொடங்கி ஒரு குழந்தைக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா 100வது ஆண்டுல மொத்த குழந்தையும் ஞான குழந்தையா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க. மொத்த உலகமே அப்படித்தான் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு, இன்னைக்கு அல்லது ஸ்கூல்ல சேர்த்துற குழந்தைக்கு, இன்னைக்கு இருந்து ஸ்கூல் சேர்த்துற குழந்தைக்கு, இந்த ஆண்டுலேருந்து ஸ்கூல் சேர்த்துற குழந்தைக்கு இந்த ஆன்மீக கல்வி உலகம் முழுக்க கொடுக்குறேன்னு ஒரு முடிவு பாருங்களேன். இது ஒரு கற்பனை கிடையாது. இது நம்முடைய எண்ணம். நம்ம எண்ணத்திற்கு வலிமை இருக்குது. சரிங்களா? கல்லாமை, கடன் வறுமை, களங்கங்கள் மறையட்டும். கல்லாமை, அறியாமை, வாழ்க்கையை பற்றிய கல்லாமை, சரிங்களா, அந்த வறுமை அழியட்டும், ஒழியட்டும். சரிங்களா? அப்போ உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருக்கும் இதை கொடுத்துட்டா, இன்னைக்கு இப்போ ஸ்கூலில் சேர்த்துற அத்தனை பேருக்கும் இந்த வருஷத்துலேருந்து உலகம் முழுக்க அந்த பயிற்சி இருக்குதுன்னா 100வது வருஷத்தில் இந்த வேதாத்திரியம், வாழ்க்கையை பற்றிய ஞானம் தெரியாத குழந்தையே கிடையாது. ஆமாம். சரிங்களா? அத்தனை பேரும் அப்படி தான் இருப்போம். அப்போ இந்த ஒரு நிலை வரணும். இது ஒன்று தான் தீர்வு மனித குலத்திற்கு. மனித குலத்துக்கு மட்டுமில்லை, அத்தனை உயிர்களுக்கும், இந்த இயற்கைக்கு இது ஒன்று தான் தீர்வு. சரிங்களா? அப்போ இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கிற சூழல் முற்றிலும் அறியாமையில் தன்னையும் கெடுத்து பிறரையும் கெடுத்து கொண்டு இருக்கிற ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. இதில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. இந்த ஆன்மீக பாதையில் பயணிக்கிறவங்க நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இவன் ஓடுறவன் பைத்தியம். சரிதாங்களா? ஓடுறவன் என்னை பொறுத்த வரைக்கும் பைத்தியம். நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சரிங்களா? ஓடவே வேண்டான்னு சொல்ல, எதுக்கு ஓடுறோம், எவ்வளவு ஓடணும், இந்த ரெண்டும் தெரியணும். ஓடணும், மாற்று கருத்து இல்லை. பட் எதுக்காக ஓடணும்? இறையுணர்வை பெறுவதற்கான பிறப்பு இது. அப்போ அந்த இறையுணர்வை பெறணும்னா எனக்கு உடல் இருக்கணும், உயிர் இருக்கணும், மனம் இருக்கணும், கூட உறவுகள்னு ஒன்று இருக்குது, குடும்பம்னு இருக்குது. அதற்கான கடமைகளை பூர்த்தி செய்யணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுக்காக ஓடணும். ஆனால் நோக்கம் என்ன? நான் இறையுணர்வை பெறுவதற்காக ஓடணும்.
அப்போ உண்ணுகின்ற உணவு சரியாக இருக்கும், உடுத்துகின்ற உடை சரியாக இருக்கும், இருக்கிற இருப்பிடம் சரியாக இருக்கும், என்னுடைய செயல்கள் சரியாக இருக்கும். சரிங்களா? ஆனால் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற கூட்டம் ஒரு பைத்தியக்கார கூட்டம் மாதிரி ஓடிட்டு இருக்கு. பணம் சேர்த்திட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலான்னு அது நினைக்குது. அது தப்பு. வீடு கட்டிட்டா, அதுவும் பெருசாக கட்டிட்டா என்ன வந்துடும் உனக்கு? கோடி கோடியை சம்பாதிச்சிட்ட என்ன வந்துடும் உனக்கு? புரியல. ஒன்றும் வராது. சத்தியமாக சொல்கிற ஒன்றும் வராது. பிரச்சனை தான் எச்ச வரும். யாரோ ஒருத்தர் நான் இதில் பார்த்தேன், லாட்ரி டிக்கெட்டை வந்து முகமூடி போட்டுட்டு வாங்கிட்டு போயிருக்கான் பணத்தை. என்ன கொடுமை பாருங்க. லாட்ரியில் அவனுக்கு அமௌண்ட் வந்திருக்கு, எத்தனையோ லட்சமோ கோடியா தெரியல, முகமூடி போட்டுட்டு வந்து வாங்கிட்டு போயிருக்கானுங்க. அப்போ எப்படி இந்த பணத்தை வச்சுட்டு நீங்கள் என்னதான் பண்ண போறீங்க? நான் நிம்மதியாக தூங்க முடியுது அங்கே வீட்டில். நைட்டு கதவை திறந்து வச்சுட்டு கூட தூங்குவேன் நான். நல்ல திருட வரமாட்டான், கன்ஃபார்மாக வரமாட்டான். சரிதானா? வந்து உள்ளே பார்த்தானே ஒரு ஃப்ரிட்ஜு கூட இல்லை, பாவம் இவன் வீட்டில் திருடருக்கு வந்துட்டுமேன்னு போயிடுவான். அவன் ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு வந்தால் இங்கே 2 வச்சுட்டு போயிடுவான். சரிங்களா? திருடங்கள்லாம் இன்னைக்கு கிளவராக இருக்கான். யார்கிட்ட இருக்கோ அங்கே தான் போகிறான். சரிதானுங்களா? எதுக்கு சேர்த்திட்டு, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அதையும் கொண்டு போய் ஒரு லாக்கரில் வச்சு அதுக்கு ஒரு வாடகை வட்டி கட்டி, அதுக்குன்னு சேர்த்தவே வேண்டான்னு சொல்லலை. அளவா எதாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும், முறையோடு இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த பணம் வந்தால் எவ்வளோ பாடுபடுத்திடும். நம்ம இன்னாருதான் தெரிஞ்சதுன்னா நம்மளை சோழி முடிச்சிருவான்னு தெரிஞ்சதுன்னா நம்ம முகமூடி போட்டுட்டு வாங்கிட்டு போகிறான். இன்னொரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தேன், நீ மயிலிறகையே அடுக்குனாலும், ஒரு வண்டியில் மயிலிறகையே அடுக்குனாலும் சரிங்களா, ஓவராக அடுக்குனீங்கன்னா உடஞ்சி போயிடும். ஐயோ மயிலிறகு தானே அப்படிங்களா? சரிதானே? மயிலிறகு வச்சா உடையுமாப்பா வண்டி, அப்படிதான் நீங்கள் நினைக்கிறீங்க. மயிலிறகு வச்சா வண்டி உடையுமா? சரிதானுங்களா? அளவுக்கு மேலே போனால் ஒரு 1 கோடி மயிலிறகு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வண்டி உடையும். புரியுது இல்லைங்களா? அப்போ எல்லாத்துலேயுமே அளவு இருக்கணும், முறை இருக்கணும். அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாதே. அளவுனா என்னன்னு கேட்பான், முறைனா என்னன்னு கேட்பான். நம்மால் படிக்கிறதெல்லாம் டைலாக் எல்லாம் படிப்பான் பயங்கரமாக. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, அப்படி இப்படியெல்லாம் பழமொழி கிளமொழின்னு எல்லாம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் 7 போல கெடும், எல்லாம் பேசுவான். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்மளோட சிஸ்டம் பண்ணி வச்சுருக்கிறோம். பட் ஒன்றுமே நமக்கு தெரியாது. நான் தான் சொல்கிறேன், ஒரு காய்ச்சல் வந்தால் பயந்து செத்து போயிடுவான், ஒரு பேதி ஆச்சுன்னா பயந்து செத்து போயிடுவான். சரிங்களா? ஒரு வாமிட் வந்ததுன்னா அவ்வளோதான். ஏன் ஏன் இந்த பயம்? ஏன்னா உடம்பை பற்றி தெரியாது. இல்லை பயமுறுத்தி வச்சுருக்கான். சரிங்களா? ஏன் அவனுக்கு அந்த உடம்பை பற்றி தெரியாது. பல டாக்டருக்கே உடம்பை பற்றி தெரியாது. அவன் பயந்துக்கிறான், கையெழுத்து வாங்குறான், இந்த உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை. அப்புறம் எதுக்கு நீ டாக்டராக இருக்க? சரிதானே? இப்போ டாக்டர்னா அது உயிரை காப்பாற்றுறது தான் நம்ம வேலை. ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்குறது வேற. இப்போ எப்பவுமே வாங்கி வச்சுக்கிறான், ஏன்னா சேஃப்டி. ஆமாம், அது சேஃப்டி இல்லை, உன்னை பற்றியே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். சரி, உள்ளே போனால் சரியாயிருங்க, நல்லா இருங்க, சரி பண்ணிடலாங்க அப்படி சொல்லணும். அப்படியா? ரிப்போர்ட் வந்துருச்சா அப்படின்னாலே முடிஞ்சுது நமக்கு. கூட யாராச்சும் வந்திருக்காங்களா அப்படின்னா இவன் முடிஞ்சான், முழுசாவே முடிஞ்சான். கூட யாராச்சும் வந்திருக்காங்களா? தனியாக வந்திருக்கீங்களா? கூட யாராச்சும் வந்திருக்காங்களா? இப்படி கேட்டா சரிதானா? என்னடா பண்ணுறீங்க? இந்த உடம்பை பற்றியும் தெரியல, இந்த மனசை பற்றியும் தெரியல. சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த சமுதாயம் எங்கேயோ ஓடிட்டுருக்கு, நாம் தெளிவாக இருக்கணும். இதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. இப்போ ஒரு லாஜிக் சொல்கிறாங்க, வீடு கட்டணுமா? ஆமாம் வீடு கட்டணும். எவ்வளோ? இடம் ஒரு 5 லட்சம் குறைஞ்சது, வீட்டுக்கு ஒரு 20-25 லட்சம் குறைஞ்சது, ஒரு 30 லட்ச ரூபா வச்சு வீடு கட்டலாம். 30 லட்ச ரூபா வச்சு வீடு கட்டலாம். சரிதானுங்களா?
சரி, வீடு நமக்கு ஆயிடுச்சு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 30 லட்சத்துக்கு கொண்டு போய் பேங்க்கில் போட்டுருங்க. ₹1 வட்டி கொடுப்பானா? கொடுக்க மாட்டானா? 80 காசு வட்டி கொடுப்பானா? மாதம் 24,000 வட்டி கொடுப்பான். குறைஞ்சது கொடுப்பான். சரிங்களா? மாதம் 24,000 குறைஞ்சது கொடுப்பான். எங்கேயும் போய் சிக்க வேண்டியதில்லை, பணமும் கேரண்டி. சரிங்களா? மாதம் 24,000 வரும். 5,000 வாடகைக்கு போங்க, 10,000 வாடகைக்கு போங்க, நல்ல வீடாக போங்க. இல்லாட்டி அதில் ஒரு 5 லட்சத்தை எடுத்து போக்கியத்துக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க. நல்ல வீடாக பார்த்து போக்கியத்துக்கு 5 லட்சத்துக்கு கொடுத்துருங்க. மிச்சம் 25 லட்சமா? சரிதானுங்களா? அதில் 8 ஒரு 20,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. 20,000 வச்சு குடும்பம் நடத்தலாமா இல்லையா? இப்போ வீட்டை கட்டி வச்சு நீங்கள் அதில் போய் உட்காந்து அதுக்கப்புறம் மாதம் 20,000 செலவுக்கு சம்பாதிக்கிறதுக்கு அது சும்மா தானே கிடக்குது. உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்குதுன்னா பண்ணுங்க, பணம் நிறைய இருக்குதுன்னா பண்ணுங்க, தப்பு இல்லை. நிறைய பணம் இருக்குது சார், வீடு வாங்கி கட்டுறேன், ஓகே. இப்போ ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட, அது எதுக்காக போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டை வாங்கி கட்டி அங்கே உட்காந்து மறுபடியும் சம்பாதிக்கிறான். அப்புறம் அந்த வீட்டுக்கு அடிதடி, அடுத்த குழந்தை பெற்று வந்தோடனே பிள்ளைய கல்யாணம் வர்றப்ப அந்த வீடு யாருக்கு போகிறதுன்னு அடிதடி சண்டை. எதுக்குது? எதுக்குதுன்னு கேட்குது. முடிஞ்சு சம்பாரிச்சு பண்ணுனா 1க்கு 2 பண்ணுங்க, தப்பு கிடையாது, புரியுதா இல்லைங்களா? பட் கொஞ்சம் யோசிங்க. கமிட்மெண்ட்டுக்குள்ளே போய் பயங்கரமாக சிக்கிக்கிறோம், சிக்கிட்டு எதையுமே பண்ண முடியாமல் தவிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வேலைக்கு போகிறான் தெரியுங்களா? கமிட்மெண்ட்டில் சிக்கிட்டான். சரிங்களா? ஓவர் கமிட்மெண்ட்டில் சிக்கிட்டான். பையனை கொண்டு போய் பயங்கரமான ஸ்கூலில் கொண்டு போய் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி, ஜிஎஸ்எஸ்சின்னு போட்டு அங்கே லட்சக்கணக்கில் தீட்டுறான். புருஷன் முன்னாடி 2 பேரும் வேலைக்கு போய் ஃபீஸை கட்ட முடியல, ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியல. சரி, அப்படி அவன் படித்து வரவன் நல்லா இருக்கானான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஏதோ அந்த சாட்டை படத்தில் அப்பா அந்த ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூலுக்கு என்னப்பா வித்தியாசம், அங்கே தமிழில் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம், இங்கிலீஷில் கெட்ட வார்த்தை பேசுவோம், அவ்வளோதான். இன்றைக்கி நான் காலையில் சூர்யாவை ஸ்போர்ட்ஸுக்கு போகிறப்போ ஒரு ஸ்கூல் கிரவுண்டுக்கு போயிருந்தேன், ஒரு பெரிய காலேஜ் கிரவுண்டுக்கு போனேன். இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறான் ஒரு பையன், +2 படிக்கிற பையன். சரிங்களா? கண்டா படிக்க வார்த்தை பேசிட்டு போகிறான். இன்னும் அப்படி அந்த வார்த்தையெல்லாம் நான் காதில் கூட கேட்டதில்லை, நான் பிறந்ததில்லை. அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டு போகிறான். இதுக்கு சிபிஎஸ்சியில் படிக்கிறான் +2ல். இதுக்காடா லட்சக்கணக்கில் கொண்டு போய் பேசி கொடுத்தீங்க? சரிங்களா? இன்னும் சில ஸ்கூலில் பார்க்குறேன், ஒன்றும் இல்லை, யோகா கிளாஸுக்கு ஒரு ஹாலுக்கு வரணும் அவங்க. சரிங்களா? பல ஸ்கூலில் அப்படித்தான், ஏதோ ரொம்ப ரேராக இருக்குமா என்னன்னு தெரியல. உங்கள் கிளாஸ் ரூம்லேருந்து ஒரு யோகா கிளாஸுக்கு ஒரு 100 அடி 200 அடி தள்ளி அந்த குழந்தைங்க ஒரு ஹாலுக்கு ஆடிட்டோரியத்துக்கு வரணும் அப்படின்னா அவங்கள அமைதியாக வர வைக்கிறதுக்கு படுற போராட்டம் வந்துங்க சாதாரண போராட்டம் இல்லை, சாதாரண போராட்டமே இல்லை. ஏன்னா அவனே அவன் கண்ட்ரோல்லையே இல்லை. அது அவங்கள சொல்லியும் தப்பு இல்லை, அவனே அவன் கண்ட்ரோல்லையே இல்லை. சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், மாற்றி அமைக்கணும், ஏதாவது செய்யணுங்க. பார்க்குற கஷ்டமாக இருக்குது. குழந்தைகளை மூக்கில் கொண்டு போய் பச்சை குழந்தைகளுக்கு அந்த நெபுலைசரை வச்சு 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 பச்சை குழந்தைங்க அதுக்கு என்னங்க தெரியும்? அதுக்கு அத்தனை ஊசி போட்டு அதுக்கு அத்தனை நோயின்னு சொல்லி விஷத்தையே கொடுக்குறானுங்க. மருந்துனே விஷத்தை கொடுத்தா நீங்கள் என்னதான் பண்ணுவீங்க? அதையும் போய் காசு கொடுத்து வாங்கி திங்கிற ஒரு கூட்டம் இருக்குது அறியாமையில். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? எத்தனை கேன்சர் இன்னைக்கு வந்துட்டே இருக்காங்க. எனக்கு ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு, சார் இதில் கேன்சர், சார் அதில் கேன்சர், பயாப்சி பண்ணாங்க, கட்டி எடுத்துட்டாங்க, பார்த்துட்டாங்க, வச்சுட்டாங்க. ஏன் கேன்சர் இல்லாமல் வாழ முடியாத நம்மால? கேன்சர் இல்லாமல் வாழவே முடியாத நம்மால? யூட்ரஸ் ரிமூவ் பண்ணால் யாரு கேட்டாலும் யூட்ரஸ் போட்டாச்சு, வெட்டியாச்சு. போன வாரம் தான் சார் எடுத்தேன். சரிதானே? குடல் இருக்க நோய் அதையும் வெட்டி எடுத்தாச்சு சார். பித்தப்பை அதையும் வெட்டி எடுத்தாச்சு. டான்சில் அதையும் வெட்டி எடுத்தாச்சு.
எல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துறான். என்னத்துக்கு? இப்போ வேலையெல்லாம் கொடுத்தாரா கடவுள்? பொழப்பெல்லாம் படைச்சாரா கடவுள்? சார் அது வெட்டினாலும் பரவாயில்ல சார், அது நீ சொல்லக்கூடாது, உன்னோட உடல் சொல்லணும். வெட்டினா பரவாயில்லன்னு உன்னோட உடல் சொல்லிச்சா? அது பார்க்குற வேலை. நீ அதுலேருந்து உன்னை வெட்டி எடுத்தீங்கன்னா அப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஏன் இவ்வளோ பிரச்சனைனா வாழ்க்கையை பற்றி அறிவு இல்லை. வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல, எப்படி வாழணும்னு புரியல. சரிங்களா? ஒருத்தர் லஞ்சத்துக்கு கொடுத்து சீட்டு வாங்குறதுக்கு போகிறான். உன் குடும்பம் என்ன ஆகும்? நீ 10 லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்து ஒரு வேலை வாங்குற, சரி வாங்கிக்கோ. வாங்கி நீ என்ன பண்ணுவ? சேவ் பண்ணுவியா? 10 லட்சம் விட்டா 20 லட்சம் எப்படி சம்பாதிக்கலான்னு பார்ப்பேன். அதானே பண்ணுவேன். 10 லட்ச ரூபாய்க்கு மாதம் எவ்வளோ வட்டி? 20,000 ரூபா வட்டி. உனக்கு சம்பாதிக்க உனக்கு குடும்பத்துக்கு 20,000 ரூபா வேணும். உனக்கு சம்பளம் 16,000 ரூபா 20,000 ரூபா கொடுக்குறான். வாங்கி எல்லாம் வட்டி கட்டிட்டு உட்காந்துக்குவியா? அப்புறம் என்ன பண்ணுவேன்? இப்போ நீ 40,000 பிடுங்குவேன், 50,000 பிடுங்குவேன், திருடுவேன். லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறதே தப்பு. வாங்கினதுக்கப்புறம் நீ திருடுவ. அந்த திருட்டில் தான் உன் பையன் படிப்பான், அந்த திருட்டில் தான் நீ திம்ப, அந்த திருட்டில் தான் உன் குடும்பமே வாழும். உன் குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? ஏன் கேன்சர் வராது? ஏன் நோய் வராது? அரை வழியில் பொருளீட்டில் துன்பம் வரத்தான் செய்யும். சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க, பணத்தை கொடுத்து வாங்கிடலாம். என்னடா நடக்குது? சர்வசாதாரணமாக பேசுகிறாங்க. ஐயோ கஷ்டம் இவனுக்கிட்ட வாழ்கிறது. அதனால் இவனுங்களை நம்பி உங்களை வாழ்க்கையை நீங்கள் எதுக்காக மாற்றிக்காதீங்கன்னு சொல்ல வரேன் நான் மெயினாக. அவன் அப்படி வாழ்கிறான், சரி வாழ்ந்துட்டு போகிறான், நல்லா இரு, வாழ்க்கை சொல்லிட்டு போயிருங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ தெளிவாக இருங்க. மகான்கள் மாதிரி தெளிவாக இருக்கணும். சரிங்களா? தேவைக்காக வாழணும், ஆசைக்காக வாழக்கூடாது. தேவை என்னன்னு முதல் தீர்மானிங்க. சார் ஐயா சொல்கிற மாதிரி. ஆனால் உண்மையாலுமே உனக்கு என்னதான் தேவை? மகிழ்ச்சியே சொல்கிறாரு, உனக்கு தேவை என்னன்னு முதல் யோசி. அட என்ன தேவைன்னே தெரியாமல் எதுக்கு ஓடிட்டு இருக்கிற? எங்கே போகிறனே தெரியாமல் போகிற மாதிரி அது. எனக்கு என்ன தேவை? அதிகபட்சம் மாதம் ஒரு 20,000, அதிகபட்சம் 30,000 தேவை. அதுக்கு மேலே என்ன தேவை? 30,000 இருந்தால் 10,000, 40,000 தேவையாக இருக்கலாம், 50,000 தேவையாக இருக்கலாம், 1 லட்சம் தேவையாக இருக்கலாம், 10 லட்சம் தேவையாக இருக்கலாம், 10 கோடி. நீங்கள் 10 கோடி கொடுத்தீங்கன்னா இந்த மாதம் நான் செலவு பண்ணி காமிச்சிடுறேன். ரஜினி ஒரு படத்தில் செலவு பண்ணார் 1 கோடி, 30 நாளில் செலவு பண்ணால் உனக்கு 30 கோடி. அப்படி ஏதோ ஒரு டீல் பேசுவாங்கள்ல, அருணாச்சலம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பட பேர் தெரில. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் 10 கோடி கொடுங்க, இந்த மாதம் நான் செலவு பண்ணி காமிக்கிறேன். சேலஞ்சுங்க, நான் செலவு பண்ணி காமிக்கிறேன். முடியாது? அது முடியுமே. சரிங்களா? அப்போ தேவை என்னதான் தேவை? 10,000 ரூபாயில் வாழ்கிறவன் வாழ்ந்துட்டு தானே இருக்கான். நீயா நானாலும் ஒரு அம்மா சொல்லுச்சு, என் குடும்பம் வருமானம் மொத்தம் 5,000 சார், 5,000 ரூபாய் எடுத்து நாங்கள் சேமிப்பில் வைக்கிறோம் சார். 10,000 ரூபாயில் இன்றைக்கி வாழ்கிற குடும்பம் இருக்குது. இன்றைக்கி வாழ்கிற கொரோனாவில் 5,000 ரூபாயில் தானே வாழ்ந்தோம். அப்போ எது தேவை? சரிங்களா? அந்த தேவைக்காக வாழ்கிறது, நிறைவாக வாழ்கிறது, நான் நல்லா இருக்கிறேங்கிற கண்ணோட்டத்தோடு வாழ்கிறது. நான் யாருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கிறேன், இயற்கையை கெடுக்காமல் இருக்கிறேன், என் சம்பாதிக்கிற பணத்தை நல்ல வழியில் சம்பாதிக்கிறேன், அளவாக சம்பாதிக்கிறேன், நிம்மதியாக இருக்கலாம். ஏன் டாக்டர் ஆகட்டி என்ன நம்ம பையன்? என்ன பிரச்சனை? டாக்டர் ஆகலன்னு என்ன பிரச்சனை? ஏதாவது உலகம் அழிஞ்சு போயிடுமா? சரிங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் வேறு ஏதாவது அவன் பிடிச்ச வேலையை கொடுத்தீங்கன்னா அவன் சந்தோஷமாக செஞ்சிட்ருப்பான். டாக்டர் ஆக்குறேன்னு இப்போ எத்தனை டாக்டர் சும்மா வீட்டில் கொண்டு வச்சுருக்கீங்க? எத்தனை டாக்டர் வீட்டில் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா யார் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது? சரி, அதுக்கு நான் படிக்க வேண்டாம் ஆக்க வேண்டாம்னாலாம் சொல்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. தேவையில்லாமல் கடனை பண்ண வேண்டாங்கிறேன். சரிங்களா? அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்க. பணம் சம்பாதிச்சது தான் வாழணுங்கிறது முதல் உடைங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை. நம்ம அப்படி ஓடுறதும் இல்லாமல் நம்ம குழந்தைகளையும் சம்பாரின்னு போட்டு அழுத்தி
படின்னு போட்டு கொன்று படிக்கிறதெல்லாம். இப்போ இதெல்லாம் கேட்குறீங்களா? உங்களை யாராவது வந்து கேளுன்னு தலை பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்களா? சொல்லுங்க. நீங்களா தானே கேட்குறீங்க. படிக்கிறது அப்படி வரணுங்க. உங்கள் பையன் செல்ஃபோன் பார்க்குறக்கு பிடிச்சி உட்கார வைக்கிறீங்களா, இல்லை செல்ஃபோன்லேருந்து பிடுங்குறீங்களா அவனை? படிப்புன்னா அப்படி இருக்கணும். கொடுக்க முடியாதா? அதெல்லாம் கொடுக்கலாம். சரி, எக்ஸலண்ட்டாக நடத்துகிறவங்க இருக்காங்க இன்றைக்கி. இன்றைக்கி அப்படியும் ஒன்றும் பெரும் பற்றாக்குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை அரசு பள்ளியிலையும் ஒரே ஒரு நல்ல வாத்தியார் பாடம் எடுக்கிறவர் இருந்தார்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அத்தனை அரசு பள்ளியிலையும் ப்ரொஜெக்டர் வச்சு பாடத்தை நடத்திடலாம். குழந்தை ஜாலியாக படிக்கும் இல்லையா? எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போச்சு. வேலை வாய்ப்பு வேறு ஏதாவது வேலைக்கு போகட்டும். எல்லா வாத்தியார் ஆனால் உனக்கு தகுதி இருக்கணும். பாடம் நல்லா நடத்துறதுக்கு தகுதி இருந்தால் நீ வாத்தியார் ஆகணும். சும்மா எம்எட் படிச்சுட்டா பிஎட் படிச்சுட்டா வாத்தியார். என்ன வாத்தியார்? என்ன தகுதி இருக்கு? படிச்சுட்டா தகுதியா? சரிதானே? ஒரு ஆசிரியருக்கு கற்பித்தல் தகுதி இருக்கணும். படிப்பு தகுதி ஒன்று வச்சுக்கோங்க, சரி வேண்டாங்களே. கற்பித்தல்னு ஒரு தகுதி இருக்கணும்னா அது தகுதி வளர்த்தணும். எல்லாரும் ஆசிரியர் ஆக முடியாது. முயற்சி பண்ணால் முடியும்னு ஒரு பக்கம் நம்ம பேசுகிறோம். பட் இயல்புலேயே சிலருக்கு வரும். அவங்ககிட்ட அதை கொடுத்தீங்கன்னா அவன் அற்புதமாக அதை டெவலப் பண்ணுவான். எல்லா இடத்துலையும் காசு கொடுத்துருது. காசு கொடுத்து வாத்தியார், காசு கொடுத்து டாக்டரு, காசு கொடுத்து கடைசியில் யார் தான் இருப்பா? பணம் இருக்கிற மக்கு மட்டும்தான் எல்லாத்துலேயும் இருக்கும். பணம் இல்லாத கீழே கூலி வேலையில் இருப்பான். இவனால் இப்படி போலி டாக்டர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? எவ்வளோ செய்தி வந்துட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த உலக ரேஸ்லேருந்து கொஞ்சம் பேக்கில் வாங்கன்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறேன் நான். ரெண்டாவது, நீங்கள் தெளிவாக இருங்க. யாரை பற்றி கவலைப்படாதீங்க. சரிதாங்க? சொந்தக்காரன் வருவான், கேட்பான், கார் இல்லையான்னு கேட்பான், எங்கே நகையெல்லாம் காணுன்னு கேட்பான். சரி, நான் பையன் ஃபாரினுக்கு போகலையான்னு கேட்பான். உடனே நெஞ்சு அடைச்சிக்கும் உங்களுக்கு. வேண்டாம். சரி, நான் ஃபாரின் போனவன் வரமாட்டேங்கிறான், அது ஒரு பிரச்சனை. அம்மா செத்தாலும் அப்பா செத்தாலும் வரமாட்டேங்கிறான். பலர் இருக்கிறான். அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கி அவனை தாட்டி விட்டது தான் மிச்சம். இங்கே இருந்தாவது கூட இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பான். புரியுதா இல்லைங்களா? அடுத்தவன் சொல்கிறான்னு கேட்காதீங்க. அதுக்குன்னு எப்படியோ போங்கன்னு சொல்ல வரல, எதுக்குன்னு புரிஞ்சுக்குங்க. வீடு கட்டலையா கேட்குறான் வந்து, இன்னும் வாடகை வீட்டில் இருக்கீங்களா? ஆமாம், வாடகை வீட்டில் இருக்கேன். சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள், போயிடுவாங்க கம்முன்னு. சரிதானே? வீடு கட்டலாம், தப்பு இல்லை. கஷ்டப்பட வேண்டாம், புலம்ப வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பிள்ளை கல்யாணம் ஆகலை. ஆமாம், கல்யாணம் ஆகலை. என்னப்ப ஆனால் என்ன ஆயிருப்போகுது? எல்லாம் பலது டைவர்ஸில் தான் வந்து கொண்டிருக்கு. இப்போ ஆகாமல் இருந்தால் என்னப்ப? குழந்தை பிறக்கலையா? ஆமாம், பிறக்கல. என்னப்ப பிறந்த நீ ஆஸ்பத்திரி தூக்கிட்டு நோயின்னு அலைஞ்சிட்டு தெரியணும். சரி, கொஞ்ச நாள் கழிச்சு பிறக்கட்டு. என்னப்போ போச்சு உனக்கு? என்ன போச்சு? குழந்தையே இல்லாமல் கூட போகட்டுமே. என்னத்தை நீ இழந்துட்டுப்ப? பெக்கிற குழந்தை அத்தனை உங்களை வந்து காப்பாற்றுது. அதுதான் கொல்லுது கடைசியாக, அதுதான் உயிரை எடுக்குது. ஏன்னா நல்லபடியாக வளர்த்து தெரியல. வளர்த்து தெரியாமல் எதுக்கு பெக்கிறது? சரிங்களா? எல்லாத்துக்கும் குழந்தை வேணும், நம்மளும் பெற்றுக்கிறோம். எல்லாரும் வளர்த்துறா, நம்மளும் வளர்த்துறோம். எல்லாரும் துன்பப்படுற, நீயும் துன்பப்படு. நல்லபடியாக குழந்தை வளர்த்து தெரியலன்னா எதுக்கு குழந்தை? அதை பற்றி தெரிஞ்சுட்டு பெற்றுக்கணும், வளர்த்தணும். அது உன்னை காப்பாற்று, உலகத்தையே காப்பாற்றும். தெரியலன்னா எதுக்கு குழந்தை? அது இல்லைன்னு ஏன் கஷ்டம்? கல்யாணம் ஆகாட்டி ஜாலியாக இருங்க. ஏங்க, ஆணவம் படுற பாட்டை பார்த்தாது ஆகாதவனை கம்முன்னு தான் விடுங்களேங்க. ஏங்க அலும்பு பண்ணுறீங்க? அவனை எப்படியாச்சும் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஐயோ கஷ்டம். யாம் பெற்ற துன்பம் பெருகை இவைய ஒருத்தனை விடக்கூடாது சார். அவனாவது நிம்மதியாக இருக்கிறாங்க. அவனுக்கு தெரிஞ்சிச்சு உண்மை. ஏன்னா அது புரிதல் இல்லாத ஒரு சமுதாயம் சார். அதுக்குன்னு அப்படியே விட்டுறலாமா? என்ன ஆயிருப்ப? அப்படி விடுங்க கொஞ்ச நாள். அப்புறம் அவன் ரியலைஸ் பண்ணி வருவான். அப்போ தான் உண்மையான அன்புனா என்னன்னு தெரியும். அவன் தனியாக கஷ்டப்படட்டும். கடைசியில் கஷ்டப்படுவான்னு தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உடம்பு நல்லா வச்சுக்கிறவங்க கூட அப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன் குடும்பத்தோடு இருக்கிறவன் எல்லாருமே கஷ்டம் இல்லாமல் செத்து போயிடுறானா?
குடும்பம் இல்லாமல் இருக்கிறவன் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் சாகுறானா? சொல்லுங்க. அப்துல் கலாம் ஐயா ஒன்றுமே இல்லை, குடும்பம் இல்லை அவருக்கு, கஷ்டப்பட்டு செத்து போனாரா? குடும்பம் எல்லாம் 30 குழந்தை பேர குழந்தை வச்சுருக்கிறவனால நல்லா சாகுறானா? எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு இந்த பயம்? அவன் வந்து காப்பாற்ற, எவனும் காப்பாற்ற தேவையில்லை. சரிதானுங்களா? கொண்டு வந்தவன் இருக்கான்ல, அவன் காப்பாற்றுவான். நம்மகிட்ட சக்தி கொடுத்துருக்கான நம்மளே பார்த்துக்கலாம். அதிகபட்சம் என்ன, அமெரிக்காவில் போய் உங்களை என்ன தகனம் பண்ணணுமா? இல்லை இல்லை. சரிதானே? 5 லட்சம் 10 லட்சம் செலவு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. சரிங்களா? அன்பர்களே, கொஞ்சம் தெளிவாக வாங்க, புலம்பாதீங்க, கவலைப்படாதீங்க, இந்த உலகத்தை நினச்சி கம்பேர் பண்ணாதீங்க. இது கண்ணை மூடிட்டு போயிட்டு இருக்கு செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி, அதில் போய் சிக்கிக்காதீங்க. நீங்கள் தெளிவாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க. இங்கே தெளிவாகிடுச்சுன்னா எவன் வந்தாலும் போங்கடான்னு போயிட்டே இருக்கலாம். இங்கே தெளிவாகலைன்னா வர்றவன் போகிறவனால உங்கள் மேலே கொண்டாந்து குப்பை போட்டு போயிடுவான். நீங்கள் அதை குப்பை பிடிச்சிட்டே அழுக வேண்டியதுதான். சரி, விவேக் சொல்கிறதா, டோன்ட் வரி, பி ஹாப்பி. எப்போவுமே பி ஹாப்பி, அவ்வளோதான். சரி, நாளைக்கு இருப்பான்னு தெரியல, அவ்வளோதான். இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, இருக்கெல்லாம் நிறைவாக இருங்க. போதும் நமக்கெல்லாம். ஜூமில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களை எவ்வளோ லக்ஸரியாக வச்சுருக்கான்னு தெரியுமா இறைவன்? ஜூமில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளாம் லக்ஸரியாக வாழ்ந்துட்டுருக்குறோங்க, செமையாக வாழ்ந்துட்டுருக்குறோம். நமக்கு ஒன்றும் புரியல, போதும்னு வரலாறுங்காட்டி எவ்வளோ நம்ம ஹையஸ்ட்டாக இருக்கிறோன்னு தெரியாதனால இன்னும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை சுற்றி 4 பேர் பெரிய வீடு கட்டி இருக்கத்தான் செய்வான், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கத்தான் செய்வான், சிலரோட குழந்தைங்க ஃபாரின் போகத்தான் செய்யும். இது ஒன்றுமே இது இருக்கத்தான் செய்யுங்க, இது நேச்சர். எதுக்கு அவனை பார்த்து பொங்குவானே? சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கை நம்ம கையில். கொஞ்சம் தெளிவாக ஒரு நிதானிச்சு இப்போ இருக்கிற ஸ்டேஜில் அப்படியே நில்லுங்க. என்ன இல்லை நம்மளுக்கு? எல்லாம் இருக்கே. என்ன இல்லை நம்மளுக்கு? எல்லாம் இருக்கு. சரிங்களா? சரி, அப்படி இல்லாதால என்ன வந்தால் என்ன ஆயிரு போயிடும்? சரிங்களா? அதான் முன்னாடி சொன்னேன், கணவன் இல்லைன்னு சொல்லி ஒரு பெண்ணு கஷ்டப்படுறா, மனைவி இல்லைன்னு சொல்லி ஒரு பையன் கஷ்டப்படுறான். வந்தால் என்ன ஆகி போயிடும்? வந்தால் என்ன ஆகும்? வந்து கும்முவாங்க, கும்மு வாங்க வேண்டியதுதான். சரி இல்லையா, சரி வரட்டும், பொறுமையாக வரட்டும், என்ன இப்போ பண்ணுறது பண்ணுங்க, அது வர்றப்போ வரட்டும், எது கவலை? குழந்தை இல்லையா, வந்தால் என்ன பண்ணும்? அது படாத அவஸ்தைப்படுத்து. குழந்தை பெற்று பார்த்துருக்கீங்களா? குழந்தை பெற்று பார்த்து பட்ட கஷ்டம் இருந்தால் தானே உங்களுக்கு தெரியும். சரிதானா? அப்புறம் ஏன் நிறைய பேர் செகண்ட் டெலிவரிக்கு மேலே போகிறதில்ல, செகண்டுக்கே போகிறதில்ல நிறைய பேர்? ஏன்னா கஷ்டம், அதை வளர்த்துறது கஷ்டம், ஸ்கூலுக்கு அனுப்புறது கஷ்டம், படிக்க வைக்கிறது கஷ்டம். சரிதானே? எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட். நிறைய பேர் குழந்தைய பெற்றுக்கிறது, ஏன்னா கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. சும்மா பெற்று வீசிட்டு போக முடியாது. சரிதானே? ஆடு மாடி நாய் குட்டி போகிற மாதிரி பெற்று வீசிட்டு போக முடியாது. பெற்றுட்டா காலி 25 வருஷம். சரிதானா? என்னன்னாலும் பண்ணி தான் ஆகணும். அது இந்த குடிகாரன மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் நான் சொல்லலை, நல்லா இருக்கிறவங்கள சொல்கிறேன் நான். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கிறோம். இந்த உலகம் வேற ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, அதுக்கு தெரியல என்னன்னு. பட் இதை மாற்றி அமைக்கணும், அதுக்கான முயற்சி தான் இந்த ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. அது சில ஆன்மீக அமைப்பு தான் சரியாக காட்டுது, சிலதுன்னா தப்பு தப்பாக வழி காட்டுது. அப்படியும் இருக்கா இல்லையா? சரிங்க, அதில் போய் சிக்கி சின்னாபின்னப்படுறவங்களும் இருக்கிறாங்க. குடும்பம் குழந்தைகள் எல்லாம் இழந்து தவிச்சு, அப்படியும் ஒன்றும் தேவையில்லையே. சரிங்களா? அப்போ அப்படி தெளிவான ஆன்மீகத்தை சொல்கிற அமைப்பு வெகு சிலதான் இருக்குது. அந்த அமைப்பினோட நோக்கம், மகான்களோட நோக்கம், இந்த வாழ்க்கை கல்வி எப்படியாவது உலக மக்களுக்கு போய் சேரணும். அப்போ அது குழந்தைகளுக்கு போய் சேரணும், அப்போ அது ஸ்கூலுக்கு போய் சேரணும். சரிங்களா? இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும், உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். சரிங்களா? நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞானம் ஒளி வீசட்டும் எல்லாரோட அறிவிலையும். அப்ப இந்த கல்வி முறையை நம்ம உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒண்ணுதான் தீர்வு, ஒரே தீர்வு.
அத்தனை பிரச்சனையும் தீரணும். உடல் நோய் தீரணுமா? எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ண வைங்க, உடல் நோய் தீந்துடும். உடல் நோய் தீந்துடும். இன்னைக்கு ஆரம்பிக்க சொல்லுங்க, அத்தனை ஆஸ்பத்திரி இழுத்து மூடிடலாம். இந்த பயிற்சியை சரியா பண்ணி நல்ல விதத்தில் அவன் ஒழுக்கமா இருந்து செயல் விளைவு தத்துவத்தை புரிஞ்சு நல்லது செஞ்சா நல்லது வரும்னு தெரிஞ்சு செயல் செஞ்சான்னா எதுக்கு இத்தனை போலீஸு, எதுக்கு இத்தனை கோர்ட்டு? கணவன் மனைவி பற்றிய புரிதல் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எதுக்கு இவ்வளோ டைவர்ஸு? சொத்து பாவப்பதிவை பற்றி புரிதல் கொடுத்துட்டிங்கன்னா எதுக்கு இவ்வளோ கேஸு? சொல்லுங்க, உலகம் நல்லா இருக்குமா இல்லையா? அப்போ இதை நாம் கொண்டு போய் கொடுக்கணும். அது நம்மளோட பொறுப்பு. யாரோ செய்ய மாட்டாங்க, நீங்களும் நானும் செய்யணும். சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளிகளில் அணுகுங்க, இந்த மாதிரி பயிற்சி முறை இருக்குதுன்னு சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்களே சொல்லி கொடுங்க. சரி, இல்லாட்டி ஆழியார் போன்ற அமைப்புகளில் கனெக்ட் பண்ணி விடுங்க. இல்லாட்டி ஒரு நல்ல ஆசிரியர் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இல்லை நீங்களே போய் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணுமானே சொல்லிக் கொடுங்க. இது ஒன்றும் பெரிய ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை. எக்ஸசைஸ் ஒன்று, காயகல்பம் ஒன்று, தியானம் ஒன்று, அவ்வளோதானே. யார் வேணால் சொல்லலாம். எல்லா குழந்தையும் சந்தோஷமாக கேட்டுக்கும். கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். நாம தான் முயற்சி எடுக்கணும். கஷ்டம்தான். இன்னைக்கு ஸ்கூலில் உள்ளே விட மாட்டாங்க, நிறைய ஸ்கூலில் அப்படி வேறு இருக்கு. சரிங்களா? அது 10, 11, 12னா பக்கத்தாலேயே வந்துடாதேன்னு. ஆனால் நான் போயிட்டு இருக்கிற ஸ்கூலுக்கு கும்பிடு போடணும். ஏன்னா 10, 11, 12 மட்டும்தான் எங்கிட்ட கொடுக்குறாங்க. 10th, 11th, 12th எல்லா ஸ்கூலும் வெளியே தாட்டிடுவாங்க. இதுக்குள்ளே வராத, ஓடிடு, யோகாவே கிடையாது. இவங்க வருஷம் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த குழந்தைகளுக்கு போகணும். கடைசிக்கு காயகல்பத்தையாவது கொண்டு போய் சேர்த்திடணும். எதை சேர்த்துறமோ இல்லையோ காயகல்பத்தையாவது கொண்டு போய் சேர்த்திடணுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளிகளோ, கல்லூரிகளோ, டியூஷன் சென்டரோ, குழந்தை இருக்கிற இடங்கள் ஏதாவது அவங்க ஏரியாவில் தயவு செஞ்சு பண்ணுங்க. நான் வேணால் நேரடியாக வந்து கூட நடத்துகிறேன். இல்லை, எந்த ஆசிரியர் வேணால் வச்சு நடத்துங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் மாதிரி ஒரே நாள் 3 மணி நேரம், அவ்வளோதான். எந்த ஊரில் வேணால் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்கள். ஒரு 50 மாணவர்கள், 100 மாணவர்கள், மாணவர்களுக்கு காய்கள் பயிற்சி இலவசம். ஒரு 2 பேர் டொனேஷன் போட்டால் மதியானம் சோத்து கொடுத்தா வேலை முடிஞ்சுது. ஒன்றும் பெரிய செலவில்லை. மகரிஷி அப்படி தான் நடத்துவாங்க. மண்டபமாக பிடிச்சி ஊருக்கு போய் காயல்பு நடத்துவாங்க. நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் வந்து காயல்பு எடுத்துக்குவாங்க. இப்போ அதை நம்ம பண்ணணும். ஒன்றா ஸ்கூலுக்கு போய் நடத்தணும். ஸ்கூலில் போய் இதை பேசுனா கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இதே இல்லை. இப்போ நிறைய பக்கம் ஸ்கூலில் கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அதையாவது நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். பாலுணர்வை பற்றி விழிப்புணர்வே இல்லை. ஸ்கூலுக்கு போகிற குழந்தை கன்சீவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெஞ்சே வெடிச்சிட மாட்டிருக்கு. ஸ்கூலுக்கு போகிற குழந்தை கன்சீவாக இருக்குதுன்னு சொன்னால் நெஞ்சு வெடிக்குமா வெடிக்காது? பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன் தம் அடிக்கிறாங்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்கிறாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான் ஸ்கூலுக்குள்ளேங்கிறாங்க, போதைப் பொருள் வச்சுருக்கான். எல்லா ஸ்கூல்லையும் முன்னாடி இங்கே போதைப் பொருள் இல்லைன்னு போட்டிருக்கான். ஐயோ, ஸ்கூலுக்கு முன்னாடி எழுதிருக்கேன் இங்கே போதைப் பொருள் இல்லை. இது என்னடா இது? இது என்ன சமுதாயம் இது? எங்கே பார்த்தாலும் டாஸ்மார்க். இளைஞர்கள் எல்லாம் அங்கே கிடக்குறான். இந்த பக்கம் சினிமா ஒரு பக்கம் சீரழிக்குது. ஆயிரக்கணக்கில் ஒன்று போய் செலவு பண்ணுறான். 1000 கோடி வசூல் பண்ணணுங்கிறான். பைத்தியமாடா நீங்கள்லாம்? அதெல்லாம் சாதனையாடா. ஒரு 1000 கோடி வசூல் பண்ணுறதுக்கு ஒரு சாதனையாடா? சரிதானே? டாஸ்மாகில் எத்தனை 1000 கோடின்னு சொல்கிறான். இது ஒரு சாதனையா? சரிங்களா? எதை நோக்கி அந்த சமுதாயம் போயிட்டு இருக்கு? பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க சினிமாக்குள்ள. விளையாட்டில் நிறைய பைத்தியங்கள் இருக்குது. இந்த சூழல் எப்படி தான் இருக்கு? ஐயோ கடவுளே, ஒரே வழிதாங்க, விழிப்பு நிலை கொண்டு வரணும். நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும்னா வேற வழியே கிடையாது. நாம் முயற்சி பண்ணணும். சரிங்களா? அதனால இந்த ரோடு எங்கேயோ தப்பாக போயிட்டு இருக்கு. சரிதானுங்களா? நம்ம யூட்டன் போட்டு தான் ஆகணும்.
இல்லை இந்த ரோடு நேராக புதகுழிக்கு போகுது, தயவு செஞ்சு யூட்டர்ன் போட்டுருங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. அப்புறம் அங்கே போய் சிக்கிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. தெளிவாக இருங்க. இவ்வளோதான் வாழ்க்கை, இதுதான் தேவை. சரிங்களா? உண்றதுக்கு உணவு, உடுத்தருக்கு கூட, இருக்கிறதுக்கு இருப்பிடம், அடிப்படை வாழ்க்கை வசதி, தேவை பொருட்கள், அவ்வளோதான். போதும் போதும். போய் தேவையில்லாமல் லோனை வாங்கி கமிட்மெண்ட்டில் மாட்டி போய் சிக்கி சின்னாபின்னமாகாதீங்க. வேலையை விட்டு நிறைய பேர் வெளியே வர முடியல. அந்த வேலையில் டார்ச்சராக இருக்குது. பட் கமிட்மெண்ட்டில் மாட்டிட்டோம், வெளியே வர முடியல, சாகுறான், கஷ்டப்படுறான். அப்படி எதுக்கு? ஏன் போய் கமிட்மெண்ட்டை மாட்டுறேன்? உன்னை யார் கமிட்மெண்ட்டில் மாட்ட சொன்னா? சரிதானா? ஒன்றுமில்லாத நம்மளே பிழைக்கிறோம்னா நம்ம இத்தனை அறிவு கொடுக்க நம்ம குழந்தைய பிழைக்காதா? நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க உங்கள் பையன் ஒரே வருஷத்தில் சம்பாதிச்சிருவோம். ஆமாம் ஆமாம், அப்படிதான். சரிங்களா? இப்போ நல்ல அறிவு கொடுங்க, நல்ல ஒழுக்க பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது சொல்லிக் கொடுங்க நம்ம குழந்தைகளுக்கு. 5 மணிக்கு எந்திரிக்கணும், 9 மணிக்கு படுக்கணும், 7 மணி 8 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு யோகா பண்ணணும், தியானம் பண்ணணும். படிப்பு கம்மியாக வரட்டும், பரவாயில்ல. சரிங்களா? இதுக்கு யார் தயாராகணும்? முதல்ல நாம தயாராகணும். குழந்தை மேலே தப்பு கிடையாது. நீங்கள் 9 மணிக்கு படுத்தா எந்த குழந்தையும் 9 மணிக்கு படுத்துரும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் அது தனியாக பண்ணுமே தவிர, மற்றதெல்லாம் 9, 10 வயசு, 20 வயசு, 15 வயசு வரைக்கும் அது அப்படித்தான். நீங்கள் படுனா அது படுத்துரும். நீங்கள் எந்திரிச்சா அது எந்திரிச்சுக்கும். பழக்கம் தானே. அப்போ நான் தயாராகணும். நானே தயாராக இல்லை. நானே டிவி பார்த்துட்டு தெரியுறேன், நானே செல்ஃபோன் பார்த்துட்டு தெரியுறேன், நானே 9 மணி வரைக்கும் தூங்குறேன். அது குறிப்பாக பெண்கள் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ, நல்ல ஒழுக்க பழக்கத்தை மட்டும் சொல்லி கொடுத்துருங்க. நாம் டெய்லியும் குளிக்கணும், அது ஒரு முறை. நம்ம நைட்டு பல்லு விளக்கணும், காலையில் எந்திரிச்சோடனே குளிச்சுட்டு அந்த பெண்ணு சமையல் கட்டுக்குள்ளே போகணும். அந்த குடும்பம் நல்லா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் யார் பழக்கப்படுத்தணும்? நாம் பழக்கப்படுத்தணும். ஆண்கள் அப்படித்தான். காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும், கொஞ்சம் யோகா பண்ணணும், கொஞ்சம் தியானம் பண்ணணும், ஒரு 4 புக் எடுத்து 4 வரி படிக்கலாம். வந்தோடனே டிவியும் செல்ஃபோனையும் போட்டுட்டு அப்படியே ஏன் கிடக்கணும்னு அவசியம்? காலையிலேருந்து ஃபுல்லாக எனர்ஜி இறக்கிட்டு வர்றோம், வந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம், குழந்தை கூட பேசலாம். இல்லை, செல்ஃபோனு டிவி, செல்ஃபோனு டிவி. இந்த செல்ஃபோனை டிவி ஒழிச்சிட்டோம்னா நம்ம நிம்மதியாக வாழ்ந்துடலாங்க. நிஜமாலுமே சொல்கிறேன். இந்த ரெண்டும் தான் நம்மளை இப்போ குடும்பத்தையே சின்னாபின்னப்படுத்திட்டு இருக்கு, உறவுகளே அழிச்சிட்டு இருக்கு, உடல் நலத்தை கெடுக்குது, நேரத்தை கொள்ளுது. கம்மன் ஒரு நார்மல் ஃபோன் வாங்கிக்கிறது மரியாதைன்னு நினைக்கிறேன். இப்போ புத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் நார்மல் ஃபோனுக்கு போயிட்டாங்க. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறது இல்லை. நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம், ஏன்னா நிறைய நேரத்தை சாகடிச்சிருது, ஊருப்பட்ட நேரம் வீணாக போயிடுது. சரிங்களா? இந்த டிவி அதை போட்டால் போச்சு, ஒரு நாளே போச்சு. படத்தை போட்டால் 3 மணி நேரம் போச்சு. இந்த செல் எடுத்து ஸ்வைப் பண்ணால் பல மணி நேரம் போச்சு, வாழ்க்கையே போச்சு. கவனமாக இருங்க. மாற்ற வேண்டியதை மாற்றணும், நாம் மாறணும், நம்ம செயல் மாறணும். சரிங்களா? நாம் டிசிப்ளினாக இருக்கணும்னு முடிவு பண்ணணும், இருக்கணும். அது நம்ம குழந்தை மூலமாக அடுத்ததுக்கு சந்ததிக்கு கடத்தப்படும். இப்போ நீங்கள் நேரத்தில் எந்திரிங்க, நேரத்தில் பயிற்சி பண்ணுங்க, குழந்தைகளை பழக்கப்படுத்துங்க. சரிங்களா? இதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவன் எந்த சூழல்லையும் போய் பொழைச்சிக்குவான். சரிங்களா? இதை சொல்லி கொடுக்கலைன்னா நீங்கள் 1000 சொல்லி கொடுத்தும் வேஸ்ட்டாக போயிடும். ஒழுக்க பழக்கம் இல்லை, உடம்ப காப்பாற்றிக்க தெரியல, மனசை நல்லா வச்சுக்க தெரியல, மற்றதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்க, கெட்டு போயிடுவான், கஷ்டப்படுவான், சமாளிக்க முடியாது அவனால். இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையே நம்மளால் சமாளிக்க, இன்னும் வரக்கூடிய காலம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் தான் வரப்போகுது. ஏன்னா அவ்வளோ டெக்னாலஜி, அவ்வளோ இது வருது. அதில் அவன் யாருன்னு நீங்கள் தெளிவாக காட்டி எனக்கு என்ன தேவைன்னு அவனுக்கு தெளிவாக இப்போவே புரிய வைக்கலைன்னா கஷ்டம். கவனமாக இருங்க. சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு எல்லாருக்கும் நன்றி. பரவாயில்ல, இவ்வளோ பேர் இருக்கீங்க. நான் இந்த டாபிக் பேசுகிறப்ப எத்தனை பேர் இருப்பீங்கன்னு வேறு எனக்கு தெரியல.
உங்களுக்கு பயங்கரமாக ஏதாவது பேசணும். நோய்களை தீர்க்கும் ரகசியம், பிரபஞ்சத்தை ஈர்க்கும் ரகசியம், பணம் பெருக்கும் ரகசியம் இல்லையா? இன்னும் அடுத்தவன் சோழி முடிக்கும் ரகசியம்னா 1,00,000 பேர் வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரியா? அப்படி போட்டால் தான் வர்றாங்க மக்கள். சரி, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற ஆன்மான்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் இருக்கீங்க, ரொம்ப நன்றி. சிந்திங்க, வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளணும். நம்ம குறிப்பாக இந்த பயிற்சிகளை உலக மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்மளால் ஒரு முயற்சி எடுக்கணும். ஆலியாரில் கே பெருமாள் ஐயா சொன்ன விஷயம் எனக்குள்ள இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. நான் ஒருத்தன் 10 பேருக்கு சொன்னால், உதாரணத்துக்கு நான் ஒருத்தன் 10 பேருக்கு சொல்கிறேன், 10 பேருக்கு பயிற்சி போயிருமா? 10 பேர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஒருத்தன் 10 பேருக்கு. 10 பேர் 10 பேருக்கு சொன்னால் 100 பேர் ஆச்சா? 100 பேர் 10 பேருக்கு சொன்னால் 1000 பேர் ஆச்சா? 1000 பேர் 10 பேருக்கு சொன்னால் 10,000 பேர் ஆச்சா? 10,000 பேர் 10 பேருக்கு சொன்னால் 1,00,000 பேர் ஆச்சா? 1,00,000 பேர் 10 பேருக்கு சொன்னால் 10,00,000 பேர் ஆச்சா? 10,00,000 பேர் 10 பேருக்கு சொன்னால் 1 கோடி பேர் ஆச்சா? 1 கோடி பேர் 10 பேருக்கு சொன்னால் 10 கோடி பேர் ஆச்சா? 10 கோடி பேர் 10 பேருக்கு சொன்னால் 100 கோடி பேர் ஆச்சா? 100 கோடி பேர் 10 பேருக்கு சொன்னால் 1000 கோடி பேர். உலகத்தில் ஆள் இல்லை, உலகத்திலேயே ஆள் இல்லை. ஒருத்தன் 10 பேர். இதுதான் MLM பிளான். அவன் அடிக்கிறான் பார்த்தீங்களா? லட்சக்கணக்கில் கோடி அடிக்கிறான்ல. என்ன காரணம்? ஒருத்தன் 10 பேர். இதுதான் கான்செப்ட். அப்போ 1 10 ஆகும், 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி. 1000 கோடிக்கு உலகத்திலேயே ஆள் இல்லைப்பா. நான் சொன்னவன் கரெக்டாக 10 பேருக்கு சொல்லி கரெக்டாக 10 பேருக்கு சொன்னால் 11வது ஸ்டெப்பு போகிறதுக்கு உலகத்தில் ஆள் இருக்காது. இதுதான் உண்மை. இது புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் ஒருத்தனால என்ன பண்ண முடியும்? ஒருத்தனால தான் எல்லாம் பண்ண முடியும். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, தனியொருவன் நினைத்து விட்டால். அந்த மாதிரி தான். இங்கே எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு இல்லை. நாம் அதுக்கு வரணும், கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் நம்ம தேவைகளை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா சமுதாயத்தினுடைய தேவையை கொஞ்சம் என்னால் செய்ய முடியும். ஆக்சுவலி இது சமுதாயத்தினோட தேவை இல்லை, இது என்னோட தேவை தான், புண்ணிய தேவை. அப்போ இந்த பொருள் தேவையை கொஞ்சம் குறைச்சிட்டு புண்ணிய தேவையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா வாழ்க்கையே சந்தோஷமா இருக்குது. இவ்வளோதான் கான்செப்ட். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? புண்ணிய தேவையை ஸ்டாப் பண்ணிட்டு பொருள் தேவையை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. பிரச்சனை அவ்வளோதான். அதனால் சமுதாயத்துக்காக கொஞ்சம் உழைக்கணும், சமுதாயத்துக்கு கொண்டு போய் நல்லது செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணணும். நாம் தான் பண்ணணும். சரிங்களா? நாமளே பண்ணலன்னே யாரும் பண்ண முடியாது. அதனால் இந்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி போகணுங்கிறத ஒரு தீமாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச முயற்சி செய்வோம். நிச்சயமாக நம்ம ஒரு காயகல்பத்தை எல்லா ஊர்களையும் நடத்துறதுக்கு ஒரு திட்டம் இடுவோம். சரிங்களா? ஒரு மெகா காயகல்பம் அப்படியெல்லாம் நடத்திட்டு இருப்பாங்க முதல்ல மன்றத்தில். இப்போ ரொம்ப ரேரு, கம்மியாக போச்சு. மெகா காயகல்பம்னு போட்டு காயகல்பம் கற்றுக்கிட்டாலே அவன் உடல், உயிர், மனம், வித்து சக்தி இதை பற்றி ஓரளவுக்கு தெளிவாயிரும் அவங்களுக்கு. அது 1 டே கேம்ப் போட்டால் பக்காவாக சொல்லி கொடுத்துடலாம். இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச பள்ளி கல்லூரிகளில் பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் கொண்டு போய் சேருங்க. இது ஒரு வாய்ப்பாக எல்லோரும் பயன்படுத்திக்குவோம். சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி.